வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 வருடத்தில் சனி வக்ர பலன், அதாவது இந்த வருடம் ஜூலை 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. அந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுறை தொட்டகுறைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள், சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சனியானவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல அடுத்த 5.5 மாத காலகட்டங்கள் வக்ரகதியில செயல்பட்டு வருவாங்க. ராசியின் அடிப்படையில சனியானவர் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. ஜெனரலாகவே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியானவர் விபரீத யோகங்களை கொடுக்கக்கூடியவங்க. அதாவது நல்லதோ கெட்டதோ எதுவுமே டைரக்டா இருக்காது, எல்லாமே இன்டைரக்டா தான் இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை, சங்கடங்களை பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அவங்களுடைய கவனக்குறைபாடுகளாக தான் இருக்கும். ஏதோ ஒரு சில விஷயங்களை அவங்க நம்பகத்தன்மையோடு அவங்க ஒரு போக்குல கணக்கு போட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா பின்புலங்கள்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதெல்லாம் அவங்க கவனிக்க தவறி இருப்பாங்க. கண்முன்னாடிதான் இருக்கும், ஆனா அதை அவங்க பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல அதன் மேல அந்த நபர் மேல பாத்தீங்கன்னா ஒரு அளவு கடந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா போக 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 பாத்தீங்கன்னா அது பெருசாயிட்டுதான் இருக்குமே இல்லாம அது சரியாகிற மாதிரியே தெரியாது. கடைசி நேரத்துல ஒரு நாள் பஸ்ட் ஆயிடும், கொஞ்சம் பிரச்சனைகளும் பார்க்க வேண்டியதா போயிடும். சோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் விருச்சிக ராசிக்காரங்க கண்டினியூஸாக உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய நிலைகள் தான். இன்னும் கிளியரா சொல்லணும்னா சனியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களை, தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை, தனிமையும் அமைதியும் சந்தோஷத்தையும் காணக்கூடிய நிலைகளை, செல்ஃப் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவுமே ஃபேவரா இருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுடைய உடன் பிறந்த குணமாகவே இருக்கும். என்ன நடந்தாலும் சரி விட்டு விலகவும் மாட்டாங்க, விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. என்னதான் நடந்தாலும் நான் மீண்டும் வருவேன் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ட் லெவல், அதுக்குண்டான முயற்சி, இது எல்லாத்துலயுமே விருச்சிக ராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது. பட் ப்ராப்ளம் என்னன்னா இவங்களால மற்றவங்களோடு சேர்ந்து இணங்கி செயல்பட முடியறது அப்படிங்கிறது கஷ்டம். சோ தனிச்சு செயல்படக்கூடிய நிலைகள்ல
இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பான அமைப்புகள் உண்டு. இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஒரு தனித்துவமான செயல்பாடுகள் இவங்ககிட்ட பார்க்கலாம். எப்பேற்பட்ட மோசமான ஜாதகக்காரங்களாக இருந்தாலும் கூட விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் அப்படிங்கிறது அவங்களுடைய சிறப்புகளை சொல்லும். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு முழு வழிகாட்டியாக இருக்கும். அதை நம்பிதான் அவங்களுடைய மொத்த லைஃபும் போய்கிட்டு இருக்கும். இந்த தைரியத்தையும் உத்வேகத்தையும் அவங்களுக்கு கொடுக்கறது சனி தான். பொதுவாக சனியால நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க எப்போதுமே சொல்லுவாங்க. அது உண்மைதான். பட் அதே நேரம் என்ன நடந்தாலும் இவங்களாக வச்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் அதே சனிதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சனி இப்போ 5ஆம் இடத்துல வக்ரகதியில செயல்பட்டு வர்றாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்கும். பெருசா நிறை குறைகள் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் இருக்க, ஒரு நியூட்ரலான வகையில சின்ன சின்ன சங்கடங்களே இருந்தாலும் அது தலைக்கு தலைக்காக போச்சு அப்படின்னு சுதாரிச்சு மேல வந்துருவாங்க. ரொம்ப பெரிய அளவு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா கூட கை கேட்டியது வாய் கட்டலங்கிற மாதிரி இப்போ இழுத்து வச்சுட்டு இருக்கும். அதனால சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது. ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு நல்ல விஷயங்களையும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக ரொம்பவுமே மோசமான நிலைகளும் எதுவும் கொடுக்கறது. ஒரு நியூட்ரலான வகையில ஒரு சுமூகமான விஷயங்களை தான் இந்த காலகட்டங்கள்ல அது கொடுக்கும். பொதுவா இந்த காலகட்டங்களை பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்சம் சொகுசு பிரியராகத்தான் இருக்க விரும்புவாங்க. பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னாலே நல்ல ஒரு செயல் வீரர்கள். இவங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது அளப்பரிய அளவுல இருக்கும். எப்பவுமே ஏதோ ஒரு விஷயங்களை அவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மனமானது ஏதோ ஒரு விஷயங்களை பற்றி தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஆலோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தேடலையே அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முடியாது. அதாவது சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது வேற. அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் பல வேலைகளை பற்றி சிந்தனைகள் அவங்களுக்குள்ள ஓடிதான் இருக்கும். அடுத்தது என்ன அப்படிங்கிற பிளானோட தான் அவங்க எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் இந்த வக்கர காலகட்டங்கள்ல அந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்காது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவு ரிஸ்க் இல்லாம ஒரு சுமூகமான வேலைப்பாடுகள் தான் இறங்குவாங்க. ஒரு ரொட்டீன் லைஃப் சார்ந்த விஷயங்கள் தான் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் காரியங்கள கொஞ்சம் பட்டுப்படாமல் செயல்படும் நிலைக்கு அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னுடைய தேவை, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மும்முரமாக செயல்படுவாங்க. மற்ற விஷயங்களை பற்றி பெருசா எதுவும் கவலைப்பட மாட்டேன். மற்றவங்களுக்காக எதுவும் செய்யலாம். ரொம்ப சென்டிமெண்ட் பிரியர்களாக இருப்பாங்க. சில விஷயங்கள்ல இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அடமெண்டல் அப்படிங்கிறது இருக்கு. மற்றவங்களுடைய பேச்சுக்கள் இந்த காலகட்டங்களில் எடுபடாது, கேட்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல சில எதிர்பாராத ஆதாய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலைகள் தான் கிரக அமைப்புகளால செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வக்கர காலகட்டங்களையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு கணிசமான ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்ல தடைப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதெல்லாமே இந்த காலகட்டங்கள்ல துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும். அண்ட் சிலருக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடைப்பட செய்யும். அவை ஏற்கனவே ரன்னிங்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ல போகும், அல்லது கொஞ்சம் கேப் விட்டு நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அண்ட் ஏற்கனவே பாதியில நின்று போனவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிக்கப் ஆகும். பட் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது சாதகமான நிலைகள் தான் அது எல்லாமே செயல்படும். சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். பட் இருந்தாலும் மருத்துவ விரைவு ஒடுங்கி தவிர்க்கும். அதாவது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு சிலரின் வகையில மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அல்லது மருத்துவ ரீதியான அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக ரொம்ப சிரமப்படுறாங்களேன்னு பார்த்து நீங்க கொஞ்சம் கஷ்டப்படலாம். இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் மருத்துவ அலைச்சல்கள், மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் அளவான நிலைகளை செயல்படும். அதாவது ஒரு விதமான கன்ஃபியூஷன்ஸ், அலைச்சல்கள் இந்த மாதிரி நிலைகள் அதிகமா இருக்கும். செய்யறோமா, இந்த விஷயங்களை அவசரப்படுறோமா, ரொம்ப குழப்பமா இருக்கே அப்படின்னு அடிக்கடி கொஞ்சம் மைண்ட் ரீதியா டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவாங்க. குழந்தைகள் வகையிலும் சரி, திருமண அமைப்புகளையும் சரி, அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அடிக்கடி ஒரு குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும். ஸோ மன தெளிவுகள் அப்படிங்கிறது சார்ந்த விஷயங்கள், அதை அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்பிக்கை கூறியவங்களை கொஞ்சம் பக்கத்துல வச்சு அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு குழப்ப நிலைகள் இருந்தாலும் கூட அவங்க மூலமாக கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களை பாத்தீங்கன்னா
ஒரு நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப சமீப காலங்கள்ல தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு விதமான மந்த நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். நல்லா போயிட்டு வந்திருக்கும், எப்படியும் ஏதோ ஒன்று செஞ்சு சமாளிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் நினைச்சிருப்பாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் டம்ப் ஆகின மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரியான நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா திரும்பவும் பிக்கப் ஆகுது அப்படிங்கிற ஒரு நிலைகளை பார்க்கலாம். திரும்பவும் உங்களுக்கான முயற்சிகள் நல்ல முறையில பலன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதே போல தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிலருக்கு ஒரு விதமான மனோபயம் அப்படிங்கிறது இருந்து வரும். சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மன தெளிவுகள் அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள்ல உண்டாகும். பட் புதிதாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை உத்தியோகஸ்தானங்கள் அப்படிங்கிறது வழக்கமான நிலைகளுக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கும். அது வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்களை ஒன்னுக்கு பல வேலைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. சோ வேலை பழு வேலை அலைச்சல்கள் அப்படிங்கிறது பொதுவான நிலைகளை தவிர்க்க முடியாததான் இருக்கு. பட் இந்த சனியினுடைய மாற்றங்களால சில சுமூகமான விஷயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல ஏற்படும். சோ ஓவராலா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல சாதக பாதகமான நிலைகள் எதுவுமே இல்லாம ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.